பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமானவர். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஒவ்வொருத்தரும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற நாமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போகிறார். கொண்டு போகும்போது அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு பரிசுத்தமான பெட்டி. அந்த பெட்டி தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பெட்டி. அந்த பெட்டிக்கிட்ட கர்த்தருடைய ஆசிரியர்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க பல நாட்களாக தங்களை சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்ல போகிறார் என்பதை குறித்து கேட்பதற்காக இந்த மகா பிரதான ஆசிரியர் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க காலில் சலங்கை கட்டி அவங்க மேலே கயிறு கட்டி உள்ளே அனுப்புவாங்களாம். ஏன்னா அவங்க போகும்போது உள்ளே போகும்போது அந்த சலங்கை சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். கர்த்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் அந்த சலங்கை சவுண்டு கேட்டே இருக்கும். சலங்கை சவுண்டு கேட்கலன்னா கர்த்தர் அவங்கள அடிச்சிட்டார்ன்ற இருக்கும். அதனால் அந்த சலங்கை கட்டி தான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த ஆசிரியர்கள் தேவ சமூகத்தில் நிற்கும்போது கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார், இவங்க உயிரோடு இருக்கிறாங்க என்பதற்கு அடையாளமாக அந்த சலங்கை சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அந்த சலங்கை சவுண்டு கேட்கலன்னா கர்த்தர் அடிச்சிட்டார்னு அர்த்தம். பாருங்கள், அந்த இடத்துக்கு உள்ளே போக வேண்டுமானால் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அது மிகவும் பரிசுத்தமானது. கர்த்தர் அதன் நடுவிலிருந்து பேசுகிறார். அந்த கேருபீன்கள் நடுவிலிருந்து தேவன் பேசுகிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு போகிறார். நகரத்துக்கு கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா, அந்த மாடுகளில் வண்டியில் ஏற்றி அந்த பெட்டியை கொண்டு போகும்போது அந்த மாடுகள் இடறி அந்த பெட்டி கீழே விழப்போகிறது. அந்த பெட்டி கீழே விழக்கூடாது என்பதை அந்த தடுத்து நிறுத்துவதற்காக அந்த ஊசாவை, பெட்டியை தொட்ட ஊசாவை கர்த்தர் அடித்தார். அந்த இடத்துல அவன் மரித்து போனான். இந்த காட்சியை பார்த்த தாவீது, அங்கிருந்த ஜனங்கள்லாம் பயந்தார்கள். பயந்து இப்படிப்பட்ட பரிசுத்தமான பெட்டியை நம்முடைய நாட்டுக்குள்ளே எப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி பயந்தார்கள். இப்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டில் கர்த்தருடைய பெட்டியை வைக்கிறாங்க. அந்த பெட்டி நிமித்தமாக அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. 3 மாதம் தான் அந்த பெட்டி இருந்துச்சு. ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த பெட்டி ஒரு மனிதனுடைய வீட்டில் இருக்கிறது. அப்போ அந்த மனிதன் எவ்வளோ தூரம் பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரே ஒரு இடம், நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கணும். இப்படிப்பட்டதை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் யாரை ஆஸ்வதிக்கிறார்? பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நாம் பரிசுத்தமாய் வாழ்வது. நம்ம எல்லாரும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக வாழுங்க. ஒருவேளை அசுத்தமான பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். இந்த பூமிக்கு வரும்போது நம்மை பரிசுத்தவான்களாக அவர் பார்க்க வேண்டும். ஆமென். நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மையும் நம்முடைய ஜெனரேஷனையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த அதிகாலை நேரத்தில் இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாக வாழ்வோம், பரிசுத்தவானாக மாறுவோம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தவானாக நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நான் கேட்ட சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர் ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராக இருங்க என்று சொன்னீரேன். இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless யூ. உங்கள் யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.